கல்யாணம் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தான் திட்டு வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம வீட்டை கட்டி ஆகணும். ராஜ பரம்பரடா. என்னது இது? கிச்சடி. செங்கமண்ணு மாதிரி இருக்கு. நல்லா தானே இருக்கு. எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது கூட நீதான் முடிவு பண்ணுவியா? ஏண்டி சமைக்கிறன்ற பேர்ல அத்தனை பாத்திரம் கழுவு வைக்கிறல்ல, அதுக்கு ஏதாவது உருப்படியா சமைச்சு போட மாட்டேன்? முண்டம், இது உங்க அப்பா சமைச்சது. முடிஞ்சா அவரை திட்டு, வாழ்க்கை தத்துவத்தை எடுத்துட்டு வந்துருவாரு. இல்ல 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 இல்ல. மூடிட்டு சாப்பிடு. டெலிஷியஸ். டேய் எரும மாடே, அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? ஒழுங்கா ஃப்ளஷ் கூட பண்ண மாட்டியா? ஏய், இப்ப எதுக்கு நீ திட்டிட்டே இருக்க? நீ எதுக்கு திட்ட வச்சுக்கிட்டே இருக்க? இப்ப எதுக்கு கத்திட்டே இருக்க? நீ எதுக்கு கத்த வச்சுக்கிட்டே இருக்க? ஏய், எதுக்கு நீ தேவையில்லாம சண்டை போட்டே இருக்க? நீ தான் தேவையில்லாம சண்டை போட வைக்கிற. ஏய், என்னடி நான் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க? பின்ன நீ பண்ணதுக்கு உன்ன கேட்காம உங்க அப்பா ரங்கராய சக்தி வேலையா கேட்பாங்க? ஒன்ன சொல்லி பிரயோஜனம் இல்ல. இந்த ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கண்ட கண்ட படத்தெல்லாம் பார்த்து ஒருத்தன் சொன்னான் பாத்தியா, அவன்கிட்ட தான் கேட்கணும். இரு, அவனை வச்சே கிளியர் பண்றேன். அவன் உனக்கு மட்டுமா ஃப்ரெண்டு? எனக்கும் தான் ஃப்ரெண்டு, நானும் கேட்பேன். ஆபீஸ் டைம்ல கட்டடிச்சு சுத்துறதும் ஒரு மாதிரி நல்லா தாண்டா இருக்கு. அப்பா ஏ மச்சான், டே புது மாப்பிள்ள, இன்னும் ஒரே குசியா இருக்கியா? கொலை வெறியில இருக்கேன். The person you have called is speaking to someone else. டேய் இருடா, அவதான் செகண்ட் லைன்ல வரா. டேய் வேணா, டேய் டேய் டேய். டேய் நியூ ஜோடி புராஸ், எப்படி இருக்கீங்க? ரெக்க உடைஞ்சிருக்கும். என்னாச்சுடா? இதோ கால் பண்ணல, அவனே கேளு. டேய் செகண்ட் லைன்ல போந்தால அவளே கேளுடா. டேய் என்னடா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? எங்கடா இருக்கீங்க? வீட்ல. ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கீங்க, அப்புறம் என்ன தனித்தனி போன்ல கால் பண்ணி உயிரை வாங்குறீங்க? என்ன பிரச்சனை சொல்லி தொலைங்கடா. டேய் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறா, திட்றா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட வச்சுக்கிட்டே இருக்கான், திட்ட வச்சுக்கிட்டே இருக்கான். இவள கல்யாணம் பண்ணக்கு நான் எக்ஸே கல்யாணம் பண்ணிப்பேன்டா. டேய் நீ கல்யாணம் பண்ணுவடா, அவ உன்னை கல்யாணம் பண்ணும்லடா. என்னது? ஒண்ணும் இல்ல மச்சி. ஆமா, இவரை கல்யாணம் பண்ண அப்படியே கியூல நின்னுட்டு இருந்தாங்க. நான் மட்டும் உனக்கு ஓகே சொல்லல, இதோ லைன்ல இருக்கான் பாரு, இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிருப்ப. உங்க பிரச்சனையில என்ன ஏண்டி வானவில் ஆக்குறீங்க? ஒரு நிமிஷம். ஏச்சி வாய் மூடு, ஓவரா பேசாத. டேய் நிறுத்துக்கடா நிறுத்துக்கடா. இந்த பிரச்சனையை போன்லயே பேசி ஸ்மூத்தா முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா இது முடியற மாதிரி தெரியல. நானே கிளம்பி நேர்ல வரேன். என் வேலையை போனாலும் பரவாயில்ல, நானே நேர்ல வரேன். வாடா வா. இங்க பாரு மச்சான், உண்மையான நண்பன்னா என்ன, நட்புனா என்னன்னு உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நியாயம் பக்கம் தான் நிக்கணும், தெரியும்ல? ஆமா, இது பெரிய மகாபாரத போரு. போன வைங்கடா, வரேன். என்ன 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 சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? ஆமா, என்ன பிரச்சனை மறந்து போச்சு. நீயுமா? நானும் தான். அதான் ஏதோ ஃபோர்ஸா பேசுற மாதிரி பேசி என்ன சண்டைன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஐயோ, அப்ப அவன்? ஐயோ இரு இரு, இப்போ அவனை கூப்பிட்டு வரவேணான்னு என்ன சொல்லிடுறேன். பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை சொல்லுங்கடா. கல்யாணங்கிறது 1000 காலத்து மயிறு, சி 1000 காலத்து பயிருடா. அதனாலதான் என்ன பிரச்சனை வந்தாலும் மறந்துருக்கணும்னு அது கல்யாணம்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். சொல்லுங்கடா. மச்சான் ஒரு பிரச்சனைடா. அதுக்காக தான்டா வந்திருக்க, தயவு செஞ்சு சொல்லி தொலைங்கடா. என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்றதே மறந்துட்டோம், அதான் பிரச்சனை. மறந்துட்டீங்களா? இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து ரேப்பிடோ பிடிச்சி மெட்ரோ ஸ்டேஷன் போய் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இந்த ஸ்டேஷன் வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து இங்கே ஓடி வந்தது உங்களோட மறந்து போன பிரச்சனைக்காகவா? ஸோ ஸ்வீட். டே மச்சான், உண்மையிலே நீ கிரேட்ரா. அடுத்த டைம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சண்டை போட்டால் கண்டிப்பாக உன்னை தாண்டா கூப்பிடுவோம். மறுபடியும் கூப்பிடுவீங்களா? ஐயோ எனக்கு தலை வலிக்குது, ஒரு டீ போட்டு தரீங்களா? மச்சான் ஒரு பிரச்சனைடா. மறுபடியும் என்னடா பிரச்சனை?
டீ தூள் காலி அடிச்சு போய் வாங்கிட்டு வந்துடுறியா? நான் ஒன்று பண்ணுறேன், டீயாவே வாங்கிட்டு வந்துட்டுமா? பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். டி அதுல ஒன்று ஸ்ட்ராங்கா சுகர் இல்லாம சுகர் கட்டில் இருக்கேன். எங்கள் அம்மா ஒன்று சொல்லுச்சு, கல்யாணம் கூட பண்ணிக்கோ, ஆனால் கல்யாணம் பண்ண உங்களுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்காதுன்னு. அப்போ கேட்காம போயிட்டேன். இனிமேல் வந்தால் செருப்பால் அடிங்களா? பரவாயில்ல, இதையாவது படத்துல இருந்து எடுக்காம சொந்த வாழ்க்கையில இருந்து எடுத்தானே. ஏண்டா என்ன என்ன பிரச்சனை கூட மறந்துடுவியா? அதுக்கு அடிப்பியா நீயே? கூடாதா? கூடாதுன்னு சொல்லுவியா நீயே? உன்ன ஆமா. என் கழுதை. விடுறா.